அதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காரு. இந்த சைதாப்பேட்டையிலையும் இந்த எக்மோர்லையும் ஒரு 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 பர்டிகுலர் கேங் ஆஃப் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இவங்க யாரும் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து முறையாக போய் டெய்லி அட்டண்டன்ஸ் கொடுத்து படித்தவங்களாம் கிடையாது. அதில் பெரும்பாலானவர்கள் ஆந்திராலையும் வேறு மாநிலங்களையும் நடக்கிற அட்டண்டன்ஸே தேவைப்படாத நேரில் போக வேண்டிய அவசியமே இல்லாத சட்டப்படிப்பு இருக்குல்ல, அதை படித்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து கும்பலை உருவாக்கி ஒரு பயங்கரமான சிண்டிகேட் மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டு கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க. இந்த எக்மோர் கோர்ட்லையும் சைதாப்பேட்டை கோர்ட்லையும் ஏதாவது வழக்குகள் ஆஜராகணுன்றதுக்காக வெளியிலேருந்து ஏதாவது வழக்கறிஞர்கள் போனால் அவங்கள சூழ்ந்துக்கிட்டு மிரட்டி, நீ இந்த கேஸ் அப்படியே என்கிட்ட கொடு, அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி எங்கள் பேரை வந்து அந்த வக்காலத்தில் போட்டுட்டு நீ வேணா போய் வாதாடிக்க, ஆனால் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுன்னு போட்டதுக்கான ஃபீஸாக ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா நீ இந்த பேச கேஸே விட்டு ஓடிடு, நான் பார்த்துக்கிறேன், நீ வராது அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்களாம். இந்த விஷயத்தை போய் எத்தனையோ பேர் வந்து எங்கெங்கேயோ புலம்பி கொண்டு இதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ இந்த அட்வொகேட் பின்னாடி இருக்கிறது யாரு? இவங்களெல்லாம் வளர்க்குறது யாரு? நான் என்ன கேட்குறேன்னா, சட்டத்தையும் நீதியையும்